அவ்வளவுதான், அடிச்சாச்சு. அண்ணன் சீட்டை கொஞ்சம் தப்பாட்ட ஆடுறான். ஏண்டா திருட்டாட்டம் ஆடுற? இந்த அநியாயத்தை கேட்டியாக்கா? ரேஷன் வாங்கிட்டு வாயா நம்சால வம்படியா சீட்டு விளையாட கூப்பிட்டது இல்லாம அம்பட்டு பணத்தையும் புடுங்கிட்டு இப்படி அடிச்சு அமைச்சிருக்காரு உன் தம்பி. இது நல்லா இருக்கா? இத கேட்க ஆளே இல்லையா? என்னடி என்ன நடந்தது? நடந்தது சொல்ல சொல்லி தொலையா. வாயில என்ன பொழுது அமைச்சிருக்க? அதான் நீயே சொல்றியடி. நீயும் சொல்லப்பா. அது வந்து காமாட்சி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன் திரு திருன்னு முழிக்கிற? சொல்லி தொலை. வந்து ஒண்ணும் இல்ல மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தோமா, அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா, லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா, வலிக்கல, அத பலமா அடிச்சதான் நினைச்சுக்கிட்டு இவ வேற அடிக்கிறான் மதனே. அட பாவி, நீ அடி வாங்கினா உத வாங்கினா? நான் ரேஷனுக்கு கொடுத்த காசை முதல்ல இங்க வச்சுப்புட்டு ஊர்ல இன்னும் 2 பையன்கிட்ட போய் மொத்தம் வாங்கிடுவேன். சரி விடுடி, உனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லு, நான் தரேன். கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி எழுதுறேன். ஏய், ஏன் வயிற்றுச்சல கொட்டிக்கிறது போதாது? ஏன்டா இப்படி ஊர்க்காரங்க வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்கிற? அவர் போனதுல இருந்து இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? பாத்தியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றேன்னா பாரு. அவ்வளவு திமிரு, உட்கார்ந்து திங்கறான் பாரு அந்த கொழுப்பு. வாயை திறந்து பேசேன்டா. ஏமா, மாமா ஒழுங்கா சாப்பிட விடாம ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அந்த காசை என்னடா பண்ண? காமாட்சிக்கு வளையல் வாங்க. ஆமா, இவர் வளையல் வாங்கிட்டு வரலன்னு தான் அவ கை மூலியா கிடக்கு. இத பாரு, அடுத்த வாட்டி இந்த வேலை செஞ்ச என்ன பண்ற பாரு. யார் இருக்கா வீட்டுல? என்னடா முடிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றானா? எதுக்கு ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. மன்னிச்சிட்டேன், என்ன ஒண்ணும் பயப்படாதீங்க. பயப்படாத. அந்த கோவிந்தசாமி பையல நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு போட்டு அடிச்சிட்டேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன? ஏண்டா பழைய வாத்தியார் இருந்த வீடா இது? அமைப்பே மாறி போச்சு. ஏண்டா உங்க அம்மா அப்பாவா? ஆமா. அவங்க உயிரோட இல்லையா? இருக்காங்க. அப்போ ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க? அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திக்கிட்டு வராங்க. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்தது இல்ல. இவங்களதான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் எங்களை மாலை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அனாதை. சேச்சே, இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி. வணக்கம் ஐயா. உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். இல்லங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். ஐயோ, சொல்றேன் காது கேட்க. சத்தமா. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். நம்ம ஊருக்கு யாரோ புதுசா போஸ்ட்மேன் வந்திருக்காங்கடா. ஏய், நம்ம ஊருக்கு புதுசா ஒரு போஸ்ட்மேன் வந்திருக்காராண்டி. அதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி மகராசனா இரு. என்ன சொன்னீங்க? சரியா போச்சு, உனக்கு காது கேட்காதா? மகராசனா இரு. அப்பா, நான் போயிட்டு வர்றேங்க. பெல்ல பிரேக் பெல்ல. ஐயோ ஓரமுக. அம்மா அப்பா. ஐயோ ஏமா ஓரம்போன்னு கத்தனானே காது கேட்கல? கண்ணு தெரியல? பொம்பளைங்க வரமே பார்த்து வரக்கூடாது? எனக்கு தெரியுதுமா, என் சைக்கிளுக்கு தெரியலையே. பெல்லும் அடிக்கல, பிரேக்கும் பிடிக்கல. ஏடி அடிக்கடி பட்டுடுச்சா?
பானையை வேற உடைச்சிட்டியே. எனக்கு ஒண்ணு ஆளுக்கா பானை போனா போகுதுக்கா. உங்களுக்கு ஒண்ணு அடிப்பல்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த சைக்கிளை தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் போல இருக்கு. 3 டீ, 1 டபுள் ஸ்ட்ராங், 1 டபுள் சக்கரை, அது எனக்கு. என்னடா இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீட்டாட்டத்துல ஜெயிச்சும் கையில செல்லாத நோட்டு. இத வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறனோ? அமுக்கலாயிரு, இந்த டீ கடைக்காரன் நினைச்சவாய அவங்கிட்டே தள்ளி விட்டுடுவோம். டீ டபுள் ஸ்ட்ராங் அண்ணனை கொடு. 2 வடை வாங்கிக்கிறேன்டா. டேய், உனக்கு டீ வாங்கி கொடுக்கறதே தண்டம், இதுல வடை வேறையா? டீய குடுறா. டக்குனு குடுறா. என்னடா இந்தாப்பா 3 டீ போக மீதிய குடு. மண்ணாங்க டீ செல்ல வேற குடு. செல்லாதா? என்னடா இது, இழிச்சவா என்ன முழிச்சுக்கிட்டான்? எவையா சொன்னா செல்லாதுன்னு? நல்ல நோட்டு தாயா. இது வேணாயா, வேற நோட்டு கொடு. என்னடா இது, பிடிவாதம் பிடிக்கிறான். 3 டீய வேற குடிச்சாச்சு, இப்ப என்னடா பண்றது? இந்த அம்மா கிங் கிங். என்னையா? வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா, நீ வந்திருக்கிறிய புதுசா? அதே கேள்விதான் ஐயா. காயக்கல்பம் சாப்பிட்டு இப்ப குமரி ஆயிட்ட. மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட. யோ, எதுக்கியா கூப்பிட்ட? இந்த வீணை என்ன வேலை? வீணையா? சும்மா என்னடா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை? அவருக்கு நீ ஒரு படி மேல. என்ன வாங்க போறியா? என்ன பார்த்தா வாங்குறவ மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஆமா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசிக்குமா? ஓ, வாசிக்குமே. மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா? சும்மா என்னடா, பாகவதர் காலத்துல இருந்து நகர மாட்டிய. அடி வாடி ஏன் கப்ப கிழங்க. யார பார்த்து பாடுற? அந்த பாட்டை வாசின்னு. அப்ப சரி. ஏய் தென்னமரம், இத கொஞ்சம் இறக்கு. இத கேளு. பிரமாதம் பிரமாதம். எனக்கு ஒண்ணு கூட. தடியா கேளு. என்னடா வாசிக்க மாட்டேங்குது? இது வாசிக்காதுடா, அந்த பொண்ணு கிட்ட இருக்குது. அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது. ஏமாந்துராதரா. ஆமா, அத கூட. ஏய், எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஐயா அறந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வேற கூட. வேறயா? நான் குடுக்கும்போது நல்லதானே இருந்துச்சு. அடுத்தது ஓன் தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வேற கொடுக்க மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? இந்தா மீதிய கொடு. யோ, இந்த நோட்டு செல்லாது, வேற நோட்டு கொடு. செல்லாதா? எவன் சொன்னது? நல்ல நோட்டு தானே. அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேற நோட்டு கொடு. வேற இல்லையே. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வேற இது நாளைக்கு வரையா, வேற எங்கயாவது மாத்தி கொடுக்கற. நாளைக்கா? ஒன்ன நம்பியா? உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நீ ரொம்ப பேசுற? அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன் கோபம் என்னென்ன பண்ணும்? மரியாதையா காசை கீழவை, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. டேய் மண்ணாகட்டி, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைன்னா, இந்த நோட்டு செல்லாதான். வேற கொடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவனா? இந்த நோட்டு கொடு. எங்கடா அந்த நோட்டு வாங்கின? அது வந்து நீங்க தான் சீட்டு இடத்துல கொடுத்தீங்க. சொல்ல உடைச்சிடுவேன். இதாமா வாங்கிக்க. செல்லலனா நாளைக்கு வா, கொடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? என் காசு இப்ப வேணும், அவ்வளவுதான். பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? இதோ பாரு, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. குறுக்கால பேச நீ யாரு? இந்த ஆளு வாங்குச்சு, இந்த ஆளுக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன பேசுற? பொண்ணு ஜாகிரதையா பேசு. எங்க அண்ணன் யாருன்னு நினைச்ச? யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்கில்ல, அப்புறம் என்னையா பேச்சு? நான் என்ன பிச்சையா கேக்குறேன்? ஏய், நீ ரொம்ப பேசுற. பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் உன்னை பொம்பளை ஆச்சேன்னு தான் பாக்குறேன். ஆல்ரெடி பொம்பளை. ஒரு ரூபா குடுறா, நாளைக்கு கொடுக்குறேன். குடா கையில. இந்தாமா. அடக்குடியா. எந்தாமா? இஸ்கு மீச ஒரு எல்லாம் ஆணத்தை வாங்குறீ.